வணக்கம். 8ஆம் வகுப்பு தகவல் செயலாக்கம். இன்றைக்கி ஃபிபினோசி எண்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபிபினோசி எண்கள்ன்றது ஒரு எண் தொடர். இந்த எண் தொடர் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்பர் 1. இந்த 1 கூட 0 ஆட் பண்ணிங்கன்னா 1 வருது. நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா 1 ஆட் பண்ணும்போது 2. இது எஃப் ஆஃப் என். இந்த ஃபங்க்ஷன் பண்ணுற எண்கள்லாம், அதாவது 1ஓட 2வது உறுப்பையும் சேர்த்துக்கணும். 1வது உறுப்போட 2வது உறுப்பையும் சேர்த்து கூட்டி 3வது உறுப்பாகும். இப்போ 2வது உறுப்பையும் 3வது உறுப்பையும் கூட்டி 4வது உறுப்பு. இப்போ 3வது உறுப்பையும் 4வது உறுப்பையும் கூட்டிங்கன்னா 5வது உறுப்பு. இந்த மாதிரி தொடர் உருவாகிறது தான் ஃபிபினோசி எண் தொடர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிபினோசி எண் தொடர்கள் இப்போ எத்தனாவது உறுப்பு, இப்போ 10வது உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55. 15வது உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 610. இந்த மாதிரி எண் தொடர்கள், அதாவது முதல் எண்ணையும் அடுத்த எண்ணையும் கூட்டி 3வது எண்ணை உருவாக்குறது, அப்புறம் 2வது எண்ணையும் 3வது எண்ணையும் கூட்டி 3வது எண்ணெய் 4வது எண்ணை உருவாக்குறது. இந்த மாதிரி தொடர்ந்து வர்றதால இது ஃபிபினோசி எண் தொடர் என்று அழைக்கப்படும். இப்போ ஃபிபினோசி எண் தொடர்னா 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34, 55 அப்படியே சடனாக ரைஸ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி எண் தொடர் ஃபிபினோசி எண் தொடர். இந்த ஃபிபினோசி எண் தொடர்லே இரட்டை ஃபிபினோசி எண்கள் எங்கே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஆக்டிவிட்டியை நம்ம செஞ்சோம்னாலே பயிற்சிக்கு 7.2 பயிற்சியில் உள்ள கொள்குறி வகைகளை எளிமையாக செய்ய முடியும். 3வது ஃபிபினோசி எண் 2 மடங்காக உள்ளது. ஒவ்வொரு 3வது ஃபிபினோசி எண், அதாவது 3, அதுக்கடுத்தது 6, அதுக்கடுத்தது 9. இது ரெட்டை நம்பராக வருது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு 3வது ஃபிபினோசி எண்ணும் 2 மடங்காக உள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ 5வது ஃபிபினோசி எண்கள், இப்போ 5, 10 அப்படின்னு வந்ததுன்னா 5 மடங்காக வரும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக நம்ம செஞ்சு பார்த்தா நம்ம ஃபிபினோசி எண்களில் வெல்வர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இங்கே எஃப் ஆஃப் என், இந்த எஃப் ஆஃப் என் என்பது என்னன்னாக்கா, இங்கே சப்போஸ் நம்மளுக்கு 3வது எண் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எஃப் ஆஃப் 1ஐயும் எஃப் ஆஃப் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் எஃப் ஆஃப் 3 கிடைக்கும். அதுதான் இங்கே நம்ம கொள்குறி வகைகளில் பார்க்கலாம். வணக்கம். 8ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7.2 உள்ள கொள்குறி வகைகளை பார்ப்போம். இப்போ ஏற்கனவே நம்ம எல்லாம் 5 கணக்குகளை பார்த்தாச்சு. அதாவது 4 கணக்கு தான் இருந்தது, ஆனால் 5ன்னு போட்டிருந்தாங்க. அடுத்ததாக இப்போ கொள்குறி வகை வினாக்களை பார்ப்போம். இந்த கொள்குறி வகை வினாக்களை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபிபினோசி எண்கள்னால் என்ன, ஃபிபினோசி எண்களுடைய கூட்டுத்தொகை எப்படி வரும், அதனுடைய வரிசை எப்படி வரும்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இல்லாட்டி ஃபிபினோசி என்பது 1, 1 அப்படின்னு சொல்லிட்டு 1ஐயும் கூட்டினாக்கா 2, அதுக்கடுத்தது 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3 அப்படின்னு வரும். 1, 1, 3 அப்படின்ட்டு வரும். அந்த ஃபிபினோசி எண்கள் தரவாக இருந்தால் தான் இந்த இது செய்ய முடியும். ஃபிபினோசி, அதாவது 11வது ஃபிபினோசி எண் என்ன, 89. எஃப் ஆஃப் என், எஃப் ஆஃப் என்னன்னாக்கா அடுத்தடுத்த எண்களை கூட்டினா தான் 3வது எண் வரும். முதல் 2 எண்களை கூட்டும்பொழுது தான் 3வது எண் வரும்ன்றதால இந்த எஃப் ஆஃப் 8 என்னன்னாக்கா எஃப் ஆஃப் 7ஐயும் எஃப் ஆஃப் 6ஐயும் ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வரும். இதில் எஃப் ஆஃப் 9, 10ஐயும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தப்பு. இங்கே பெருக்கியிருக்காங்க, இங்கே கழிச்சிருக்காங்க, இங்கே தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆவணா விடை தான். 8வது கணக்கு பாருங்கள். ஃபிபினோசி எண் தொடரில் ஒவ்வொரு 3வது உறுப்பும் 2 மடங்காக தான் அமையும். 2 மடங்காக தான் அமையும். இங்கே பாருங்கள். 9வது கணக்கு. ஃபிபினோசி எண் தொடரில் ஒவ்வொரு டேஷாவது உறுப்பும் 8 மடங்காக அமையும். 6வது உறுப்பு தான் இது என்ன செய்யும், 8 மடங்காக அமையும். 10வது கணக்கு பாருங்கள். 18வது மற்றும் 17வது ஃபிபினோசி எண்களுக்கு 18வது எண்ணை எழுதிக்கணும், 17வது ஃபிபினோசி எண்ணை எழுதிக்கணும். அதை சப்ராக்ட் பண்ணாக்கா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். 11வது கேள்வி பாருங்கள். 30 மற்றும் 250 பொது பகா காரணிகள். பகா காரணின்னு கொடுத்துருக்காங்க. பகா காரணின்னு கொடுத்துருக்கிறதால பகா எண்கள்னு என்னது 2, 3, 5, 7, 11, 13 அந்த மாதிரி தானே வரும். அதனால் பகா காரணி. நீங்கள் 10ன்னு இதை எழுதிடக்கூடாது பார்த்த உடனே. அதனால் 2 × 5 கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். அப்போ 2 × 5 என்பது தான் இதுக்கு பகா காரணியாக வரும். 12வது கணக்கு பாருங்கள். 36, 60, 72 பொது பகா காரணி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்பர்ஸுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 3 × 2 × 2. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 36, 60, 72 3த்தையும் போட்டு நம்ம காரணிப்படுத்தல் முறையில் இங்கே 2ன்றது காமன் ஃபேக்டராக எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது 18, 30, 36 வருது. மறுபடியும் 2 எல்லாமே ரெட்டை நம்பராக இருக்கிறதால 2 எடுத்துக்கிறோம். 9, 15, 18 வருது. மறுபடியும் இது 3 காமன் ஃபேக்டராக எடுக்கும்போது நம்மளுக்கு 3, 5, 6 வந்துடுது. அதனால் இங்கே இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு காரணியாக வரும். 3 நம்பரையும் வகுக்கிறது தான் காரணியாக வரும். அப்போ 2 × 2 × 3
அப்போ லாஸ்ட் ஆன்சர் தான் ரைட். அவங்க வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆனால் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அதனால் ஈஎன் ஆன்சரை தான் நம்ம போடணும். 13th சம பாருங்கள். 2 எண்களின் மீப்பெரு பொதுக்காரணி. சார்பகா எண்களுடைய ரூலே என்னது? 2 எண்கள் வந்து காமன் ஃபேக்டர், அதாவது பொதுக்காரணி ஒன்றா இருந்ததுன்னா அது வந்து சார்பகா எண்கள் போகும். இந்த சார்பகா எண்கள் அடுத்தடுத்த எண்கள் கூட சார்பகா எண்கள்னு நம்ம சொல்லலாம். உதாரணமாக 2 எண்களுக்கு மீப்பேக்கா வந்து ஒன்றா இருந்ததுன்னா அவை வந்து சார்பகா எண்கள். இந்த மாதிரி நம்ம எளிமையாக என்ன செய்யலாம், இந்த 8 கணக்கையும் நம்ம ஈஸியாக செய்யலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.